ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மோட்டோ ஏஜி 70 ஃபியூஷன் இன்னைக்கு ஃபிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. 3 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 27,000 கோட் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்கு. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த வட்டம் இந்த மோட்டோ ஏஜி 70 ஃபியூஷன் 2026ஓட மோட்டோவோட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் போன்னு சொல்லிக்கலாம். இந்த போன் இவங்க என்னென்ன ஆஃபர் பண்றாங்கன்னா, நம்ம மோட்டோ சிக்னேச்சர்ல பார்த்த அதே ஒரு பிரீமியமான ஒரு ஃபேப்ரிக் டிசைன் ஃபேக்டரோட பேக் சைட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 7000 mAh பேட்டரி, 80 வாட்ஸ்ல சார்ஜிங் சப்போர்ட், பாக்ஸ்குள்ள சார்ஜரோடையும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்சாரா இன்னைக்கு ஒரு LYT 710 பிரீமியம் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல், 3D கர்வ் டிஸ்பிளேயோட இந்த வட்டம் இந்த மோட்டோ ஏஜி 70 ஃபியூஷன் இது மாதிரிலாம் ஆஃபர் பண்ணி வெறும் 27,000 பேஸ் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை பத்தாங்க பார்க்க போறோம். பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு, வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, அது போக கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் மோட்டோ ஏஜி 70 ஃபியூஷன் பாக்ஸ். எப்பயும் போல சூப்பரா முன்னாடி ஏஜி 70 ஃபியூஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல். நெக்ஸ்ட் யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ், பாக்ஸ்ல சாஃப்ட் கேஸ் கிடையாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 68 வாட் சார்ஜரும் டைப் சி டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த மோட்டோ ஏஜி 70 ஃபியூஷன் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்ல தான் அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை 3 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 8 120GB 27,000க்கும், மிடில் வேரியன்ட் 8 250GB 30,000க்கும், அண்ட் ஹையர் வேரியன்ட் 12GB 250GB இதனால 33,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்க டிசைன் ஃபேக்டர் பேக் சைட்ல ஒரு லக்ஸூரியான ஃபேப்ரிக் மெட்டீரியல்ல இந்த வட்டம் டிசைன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சென்டர்ல மோட்டோ லோகோவும் அண்ட் கேமரா பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் போனோட கேமரா அரேஞ்ச்மெண்டோட அந்த ஒரு ஸ்கொயர் ஸ்கேப்ல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அதுக்கு டாப்ல ஃபிளாஷ் லைட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு கான்செப்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைட் நல்ல ஒரு சூப்பரான லக்ஸூரியான ஃபேப்ரிக் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் டிசைன் சூப்பராகவே இருக்கு. அண்ட் வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் 190 கிராம் தான். திக்னஸ் 7.8 mm கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த போன் ஒரு மிலிட்டரி கேட் சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு IP67 ரேட்டிங்கும் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் அழகா, கியூட்டா, ஸ்டைலிஷா, நல்ல பிரீமியமா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த மோட்டோ ஏஜி 70 ஃபியூஷன் டிசைன் பெற்ற பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.78 இன்ச்ல AMOLED பேனல் கொண்டு வந்திருக்காங்க. 1 பில்லியன் கலர், 144 Hz refresh rate, HDR10+, 5200 nits ஒரு பிரைட்டான பேனல் வித் கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடக்ஷனோட 3D கர்வ் டிஸ்பிளேயும் இல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க. எந்த ஒரு OTT எந்த ஒரு வீடியோ பார்க்கறட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா அப்படியே சூப்பராகவே அப்படியே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளே நிஜமா மிரட்டி விட்டுருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் வேற ஒரு 190 கிராம், திக்னஸ் 7.8 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 வித் 3 years OS அப்கிரேடும் 4 yearsக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல LPDDR4X UFS 2.2 சப்போர்ட் தான் இருக்கு. பட் இருந்தாலும் இங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கர், Dolby Atmos சப்போர்ட் இருக்கு, Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 7000 mAh பேட்டரியும் 68 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்குள்ள சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 வித்தின் உங்களுக்கு 35 to 40 மினிட்ஸ் இருக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் இந்த வட்டம் ஒரு புது சென்சாரோட ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. பிரேமியர் சென்சார்ல 50 MP OIS சப்போர்ட், LYT 710 சீரிஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து 30 MP அல்ட்ரா வைட். இந்த மொபைலை பொறுத்தவரை 2 சென்சார் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 32 MP கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் AI நிறைய விஷயங்களை வச்சு நம்மளால பண்ணிக்க முடியும் இந்த மொபைலையும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K 30 frames seconds வித் AI சப்போர்ட்டும் கொண்டு வந்தது. சென்சார் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அதோட டீடைலிங்கா இருக்கட்டும், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸா இருக்கட்டும் அக்யூரேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் டே லைட்டா இருக்கட்டும், இண்டோர்லயுமே ஒரு சில ஏரியாத்துக்கு ஏத்த மாதிரி இதோட பிஹேவியர் நல்லா இருக்குங்க. இந்த AI வச்சு நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ணிக்க முடியும். அல்ட்ரா வைட் டீசென்டா இருக்கு. ஆனா இந்த புது சென்சாரோட ரெஸ்பான்சிபிள் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோட ஃபுட்டேஜுமே நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கேமரா எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நம்பி கேமரா நல்லாவே எடுக்கலாம் இந்த மொபைலை பொறுத்து. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்னாப்டிராகன் 7S Gen 3 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு 4 ஆர்க்கிடெக்ட். GPU பார்க்கும்போது Adreno 810 2.5 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. நேத்து தான் லான்ச் பண்ண நத்திங் பாத்தீங்கன்னா, நத்திங் 4 பாத்தீங்கன்னா அதுல 7S Gen 4. இந்த 7S Gen 3க்கும் 7S Gen 4க்கும் பெரிய வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா கிடையாது.
பெரிய அளவுக்கு வேறுபாடுகளே கிடையாது. சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்க போகுது. ஓகேவா? அது நேனோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், சிங்கிள் ஸ்கோர், மல்டி ஸ்கோர், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா விதத்திலுமே பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுக்கு வேரியேஷன் இருக்க போறது கிடையாது. இங்க எங்க வேரியேஷன் அதிகமா இருக்கும்னா அவங்களோட யூஏ டிபெண்ட் பண்ணி. இப்ப நத்திங் போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு நத்திங் ஓஎஸ் இருக்க போகுது. இதுல மோட்டோ சிக்னேச்சர், அதாவது மோட்டோவோட யூஏ இருக்க போகுது. ஓகேவா? ஸ்டாக் ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப ரெண்டுல எது பிஹேவ் பண்ணுது, எந்த யூஏ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, எது நம்மளுக்கு ஃப்ளூயண்டா இருக்கு, அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ப்ராசஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அப்படி உள்ள சூழ்நிலை இது ஒரு ஸ்டாக் ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாவே அல்ட்டியா இருக்கும். எந்த இடத்துலயுமே லேக் இருக்காது, வேற லெவல்ல இருக்கும். எந்த ஒரு இடத்துல டிராபேக்கே இருக்காது. அதே பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நத்திங்லயுமே எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இருந்தாலும் அது பிரைசிங், இந்த கிளிப்பிங் லைட்னால பிரைசிங் கூட, அதை அந்த டாபிக்கை இங்க இதுக்குள்ள கொண்டு வர வேண்டாம். இருந்தாலும் இந்த போன் ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். 144 ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கிறதுனால செம்ம ஸ்மூத்தரா இருக்கு. எந்த இடத்துலயுமே ஃப்ரேம் டிராப்ஸோ லேகிங்கோ எந்த இடத்துலயுமே இல்லை. எந்த இடத்துலயும் பிசிறு தட்டாத அளவுக்கும் இந்த மோட்டோ இங்கே இந்த போனை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ எஸ்ஓசி செக்மெண்ட் சூப்பராகவே பிஹேவ் பண்ணுது இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ ஏஜ் 70 ஃபியூஷன் ஒரு 3 கலர்ஸ் 3 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 27,000 ரூபாய். கார்டு ஆஃபர்ஸ்லாம் இல்லாம, கார்டு ஆஃபர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு பெஸ்ட் டீலா ஒரு சூப்பரான 2026 ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் போன் ஒரு 25 to 30K ஒரு மொபைல் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த போன் நீங்க ஒரு இந்த போனை நீங்க உங்களோட கேட்டகரியில டாப் 5ல சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கேற்ற மாதிரி உள்ளுக்குள்ள இந்த போனை நல்லாவே 360 டிகிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த போனோட மெயின் ஹைலைட்டான விஷயமா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். எந்த விதத்துல நீங்க எந்த ஒரு பேத்தை எடுத்தாலும், கேமரா ஃபீல்டா இருக்கட்டும், டிஸ்பிளே ஃபீல்டா இருக்கட்டும், இன்டர்னல் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரா இருக்கட்டும், அண்ட் எஸ்ஓசி செக்மெண்டா இருக்கட்டும், பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட், ஸோ நீங்க எந்த ஒரு டிசைன் முதற்கொண்டு எந்த ஒரு இடத்துல நீங்க திரும்பி பார்த்தாலும் இந்த போன் வேற லெவல்ல இருக்கு. இந்த போன் நிஜமாவே ஒர்த்தபிளான போனா இந்த வட்டம் அமைஞ்சிருக்கு மோட்டோக்கு இந்த ஏஜ் 70 ஃபியூஷன். ஸோ இந்த மொபைலை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மொத்தம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.